உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 2009ஆம் ஆண்டு தமிழீழ நிலத்தில் நடந்த மிக கொடூரமான மிக கோரமான இனப்படுகொலை. தமிழர்கள் இருவர் சந்தித்துக் கொண்டாலே ஈழத்துல என்ன நடக்குது, இனத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க, இயக்கம் அழிஞ்சு போச்சுன்னு பேசுறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு இல்லை, மருத்துவம் இல்லை, கொத்து குண்டுகளை போட்டு மக்களை அழிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகளை கூட உலக வல்லாதிக்கங்கள் அழித்துக் கொண்டே இருக்கிறது. ஈழத்துல தமிழ் மக்களே இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த போர் நடத்தப்பட்டது. மனித உரிமைகள் அற்ற, மனிதத்தன்மையை அற்ற இனப்படுகொலையாக அது அமைந்தது. உலக தமிழர்கள் எல்லாம் ஆற்றாமையில வெந்து போனாங்க. தமிழ்நாட்டு தமிழர்கள் எல்லாம் ஆற்றாமையை கட்டுப்படுத்த முடியாம வீதிகளுக்கு வந்து போராடினாங்க. மாணவர்கள் போராடினாங்க, வழக்கறிஞர்கள் போராடினாங்க, எல்லாரும் போராடினாங்க. எவ்வளவு ஒடுக்க முடியுமோ அவ்வளவு ஒடுக்கியது அப்போ தமிழ்நாட்டை ஆண்ட திமுக அரசு. உலக தமிழர்கள் மனங்களில் இருந்து தமிழீழம் என்கின்ற சொல்லையும் இனப்படுகொலை என்ற சொல்லையும் மறைக்க வேண்டும் என்பதற்காக அப்பொழுது அஞ்சுகம்மாள் பெற்றெடுத்த வஞ்சகத்தின் ஒட்டுமொத்த உருவம் கருணாநிதி இந்த இனப்படுகொலை மறைப்பதற்காக செம்மொழி மாநாடு நடத்தினார். தமிழர்கள் செம்மொழியை பத்தி பேசுவாங்க, செம்மொழி மாநாடு பத்தி பேசுவாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி வலையை புண்ணினார். ஆனா காலம் செய்த கோலம் பாத்தீங்களா? எந்த இனப்படுகொலை மறைப்பதற்காக செம்மொழி மாநாடு நடத்தினாரோ அதே கோயம்புத்தூர்ல, அதே கொடிஷா திடல்ல இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு 15 ஆண்டுகள் கழித்து மே 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எந்த மே 18 ஈழத்துல இனம் அழிஞ்சு போச்சு, இயக்கம் அழிஞ்சு போச்சு என்று உலக வல்லாதிக்கங்கள் கொக்கரித்ததோ அதே மே 18 இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாளாக தமிழர்கள் எல்லாம் பேரெழுச்சியாக இந்த இனப்படுகொலை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக இன எழுச்சி நாள் நினைவு கூறுகிறார். அன்பார்ந்த என் தாய் தமிழ் சொந்தங்களே, தமிழர்கள் நாம தமிழர்களாக பிறந்து விட்டோம். தமிழர் என்கின்ற ஒரு பேர் இனத்தில் பிறந்து விட்டோம். தமிழர்கள் கிட்ட இல்லாத வளங்களே கிடையாது, இல்லாத குணங்களே கிடையாது. ஆனா அவர்கள்கிட்ட இந்த குணம் மட்டும் இருந்தா பெரும் அளவுல சிறப்பாக செயல்படலாம். அது ஒற்றுமைதான். இனப்படுகொலையின் ரணத்தை மான தமிழர்கள் எல்லாம் மறவாமல் ஒன்றாக நின்று ஒற்றுமையாக நின்று நினைவு கூறுவோம். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மே 18ஆம் நாள் அன்று மாலை 4 மணிக்கு கோயம்புத்தூர் கொடிஷியா திடல்ல நாம் தமிழர் கட்சி சார்பாக மிகப்பெரிய ஒரு இன எழுச்சி நாள் நினைவு கூறப்படுகிறது. தாய் தமிழ் சொந்தங்களே, அனைவரும் வருக. எவ்வளவு பெரிய கோடி ரூபாய்க்கு நம்ம BMW கார் வாங்கினாலும் அதுல 100 ரூபாய் பெட்ரோல் ஊற்றினாதான் அந்த காருக்கான வேலை இருக்கு. அதனால நம்முடைய இலக்கு பெரியது. இனத்தின் விடுதலை தான் ஒற்றை இலக்காக, ஒற்றை லட்சியமாக நம்ம வச்சிருக்கிறோம். மிகப்பெரிய இலக்குகளை வச்சிருக்கிறோம், மிகப்பெரிய செயல் திட்டங்களை வச்சிருக்கிறோம். ஆனா அதையெல்லாம் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நிதி தேவைப்படுது. சிறு நிதியாக இருந்தாலும் பரவாயில்ல, சிறுதுளிதான் பெரு வெள்ளமாக மாறும். உங்களிடம் இருக்கக்கூடிய நிதிகளை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுங்க. இந்த இன எழுச்சி நாள் மிக சிறப்பாக நடப்பதற்காக கொடுங்க. உங்களால் முடிந்த அத்தனை உதவிகளும் செய்யுங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.